ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.4ல் ஃபர்ஸ்ட் 3 கணக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு என்னன்னு பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் 843 அருகில் உள்ள 100இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ 843 அதுக்கு அருகில் உள்ள 100இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 1 10 100கள். ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முழுமைப்படுத்த போகிறோம். ஓகேவா? இது 100ல் இருக்கக்கூடியதான் இதை முழுமைப்படுத்துகிறோம். இதை முழுமைப்படுத்தினா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள். இது 5 விட அதிகமாக இருந்துச்சு. இது கூட 1 கூட்டிக்கணும். இப்போ இது வந்து 5 விட சின்ன எண்ணுனால இதை நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். 8 போட்டுட்டு மீதி இருக்கோட பேலன்ஸ் நம்பருக்கெல்லாம் 0 போட்டுறணும். அப்போ ஃபஸ்ட்டு கணக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 800. 756 அருகில் உள்ள 1000இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது 1 10 100கள் 1000க்கு நம்மளுக்கு இங்கே நம்பர் இல்லை. அப்போ நம்ம அதுக்கு ஒரு 0 போட்டுக்கோங்க. 1000 தான் நம்ம முழுமைப்படுத்தணும். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் என்னது 7. இது 5 விட பெருசு. அப்போ இது கூட என்ன பண்ணால் 1 கூட்டுக்க. 0 1 கூட்டினா 1. மீதி இருக்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் 0 போடுங்க. அப்போ 756 நம்ம 1000க்கு முழுமைப்படுத்தும் போது ஆன்சர் என்ன அப்படின்னா 1000. அது 85654 அருகில் உள்ள 10,000இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 10 100 1000 10,000. இப்போ இதை தான் முழுமைப்படுத்தணும். இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள். 5 விட அதிகமாக இருந்துச்சு. இது கூட 1 கூட்டிக்கணும். இப்போ இதை கூட 1 கூட்டணும் அப்படின்னா 8 கூட 1 கூட்டினா 9. மீதிய முன்னால் இருக்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் 0 போட்டுருங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். சரியா தவறான கூறுக. 8567 ஆனது 8600 என அருகில் உள்ள 10க்கு முழுமையாக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? 10க்குங்கும்போது இதுதான் 10ல் இருக்கக்கூடிய நம்பர். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பார்த்தீங்கன்னா 7. 5 விட அதிகம் அப்படின்னா இது கூட 1 கூட்டணும் அப்படின்னா 8 5 7. இதுக்கப்புறம் 0 போட்டோம்னா 8570 தான் வரணும். இங்கே வந்து 8600 தந்திருக்கனால இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா தவறு. 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ இதில் வந்து 100ங்கும் போது இதுதான் 100. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள். 5 விட சின்னது. அப்போ எந்த சேஞ்சஸும் இதில் பண்ண வேண்டாம். 1 போட்டு இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பருக்குலாம் 0 போட்டுருங்க. ஓகேவா? அப்போ இது கரெக்டாக தான் தந்திருக்காங்க. ஏன்னா 100 ஆனது 130 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதான் நமக்கு ஆன்சர் 100 தந்ததுனால இது ஆன்சர் என்னதுன்னா சரி. 1,70,51,972 ஆனது 1,70,00,000 என அருகில் லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. லட்சத்துக்கும் போது இதை தான் முழுமைப்படுத்தணும். இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க. 5 வந்தாலுமே இது கூட என்ன பண்ணணும் 1 கூட்டிக்கணும். அப்போ 1,71,00,000 வரும். ஏன்னா இது கூட நம்ம 1 ஆட் பண்ணிட்டோம்னா இதுக்கு எல்லாம் 0 போட்டுட்டோம்னா 1,70,00,000 நம்மளுக்கு 71,00,000 ஆன்சர் வரணும். ஆனால் இங்கே என்ன தந்திருக்காங்க 1,70,00,000 ஆன்சர் தந்திருக்கனால இதனுடைய ஆன்சர் தவறு. அடுத்து 3வது கணக்கு. 3வது பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் 4065. இது எதுக்கு முழுமைப்படுத்தணும்னா 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. 4065 100ங்கும் போது இது 1 10 100. இதுதான் 100. இந்த நம்பர் இப்போ முழுமைப்படுத்தணும். அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பரை பாருங்கள். இது 5 விட பெரிய நம்பர். 5 விட பெரிய நம்பர். இது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. +1 4 0 1 ஆட் பண்ணால் 1. மீதி இருக்கிறதுக்கெல்லாம் 0. அப்போ ஆன்சர் வந்து 4100. அடுத்த செகண்டு 44,555. இது வந்து 1000க்கு 44,555. 1000ங்கும்போது இதுதான் 1000. இது வந்து 5க்கு சமமான நம்பர். 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா 1 கூட்டிக்கணும். இப்போ 5 வந்திருக்கனால இந்த 4 கூட 1 ஆட் பண்ணணும். இப்போ 4 1 கூட்டினா 5. மீதி இருக்கிற நம்பருக்கெல்லாம் 0 அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 3வது 86,943 10,000. இதுக்கு 10,000த்துக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 10,000னா 8 தான் முழுமைப்படுத்தணும். அப்போ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள். 5 விட பெரிய நம்பர் அப்படின்னா இந்த 8 கூட 1 கூட்டுங்க. +1 8 1 கூட்டினா 9. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்லாம் 0 போட்டுருங்க. ஓகேவா? இதுதான் 90,000 தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது 4வது 50,81,739. இது லட்சத்துக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 50,81,739.
1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். லட்சத்தை தான் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது 0. அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் என்னது? 8. அதாவது 5 விட பெரிய நம்பர். சரி, அப்போ 5. இது கூட இப்போ 1 கூட்டணும் அப்படின்னா 0 1 கூட்டினா 1. இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்லாம் 0 போட்ட வேண்டியதுதான். அடுத்து 5வது 33,75,98,482. 10 கோடி 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. அப்போ இந்த 3க்கு தான் முழுமைப்படுத்தணும். இந்த நம்பர் பாருங்க, இது 5 விட சின்ன நம்பர் தான். சரியா? அப்போனா எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இந்த 3 அப்படியே எழுதிட்டு மீதி எல்லாத்துக்கும் 0 போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.